ரோட்டில் இருக்கிற நஞ்சுண்டீஸ்வரர் சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு ஃபேமஸான கோவிலுங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த சாமி வந்து குலதெய்வமாக இருக்குது. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலேருந்து இது குலதெய்வ சாமின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள்லேயும் நிறைய பேருக்கு இருக்குது. அற்புதமான சிறப்பான ஒரு கோவிலை வாங்க பார்க்கலாம். இதோட வரலாறுலாம் பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இன்னொரு விலாகில் இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மைசூரில் நஞ்சுண்டீஸ்வரர் சாமி ரொம்ப ஃபேமஸான கோவில். மைசூர் டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பிளேஸை பார்த்துட்டு தான் போவாங்க. அவ்வளோ ஃபேமஸான கோவில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, தேர் பயங்கரமாக செம்மையாக இருக்குது பார்க்கவே. வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தால் இங்கே வந்து கோபுரம் தேரெல்லாம் இருக்கும். அந்த சைடில் வந்தால் பெரிய சிவன் கோவில், சிவன் சிலையோடு இருக்கும். கால் சூடு இல்லையா? ஓடி வா, ஓடிப்போ. அவங்க பேர் அங்கே ஓடுற பாரு பாப்பா, நம்மளை விட்டு பாரு, அங்கே போயிட்டாங்க. கூட்டம் இன்னைக்கு குறைவாக தான் இருக்குது. உள்ளே போய் சாமி பார்க்கலாம். கோவிலுக்கு செப்பல் போட்டு வரக்கூடாது சாமி, ஒடிந்துரு. சிவ சிவாய சிவா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நந்தீஸ்வரர் தான் போய் பார்த்துட்டு அப்புறமா உள்ளே போகிறோம். பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வர்றவங்களாம் அங்கே தான் ஸ்டாப்பிங். அங்கேருந்து இங்கே நடந்து வரணும். அங்கே பெரிய சிவன் சிலை இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது சாமி, வெயில் தாங்கலை. என் பிள்ளை எப்படி தாங்குதோ தெரியலையே. அழகாக சூரியன் இங்கே வந்தால் இதோட லுக்கு அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கோபுர சைடில் நிறைய இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்போம். பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். சூடு தாண்டி இதை வச்சுருக்காங்க போல். நீ எங்கே ஓடிட்டுருக்குற? நான் ஏதோ ஒரு பிள்ளை தான் ஓடுதுன்னு பார்க்குறேன். வாங்க கைப்பிடி வா, முடியாமோ. அப்போ பூ வாங்கிட்டு இருக்கா, அங்கே ஸ்கேன் இல்லைன்ட்டாங்க. இங்கே வந்து நில்லு, வா இங்கே வா வச்சு. அங்கே ஸ்கேன் இல்லைன்ட்டாங்க, அதனால் இங்கே பூ வாங்குறாங்க. கோவிலுக்கு திங்ஸும் வாங்கியாச்சு. பூவாடாமோ? யார் வாங்கி கொடுத்தது? யாருக்கு? அம்மாக்கா. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம நந்தீஸ்வரர் பார்த்துட்டு அப்புறமா உள்ளே போகலாம். இன்றைக்கி கூட்டம் இல்லை. இன்றைக்கி நம்மளோட லக்கு தான். இன்றைக்கி பிரதோஷம். இந்த பூ பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு மலம். போலாமா? அந்த கூட்டம் போனதுக்கப்புறம் போலாமா? வா, பிள்ளைங்களுக்கு ஆள் வேறு சுடும். அந்த அம்முவா உள்ளே போய் தேங்காய் உடைச்சிக்கலாம் நம்ம. இந்த கொஞ்ச நேரம் बनी होगा ओम नमः शिवाय, ओम नमः शिवाय,
இங்கே இருக்கிற ஒவ்வொரு செலவும் பார்த்திங்கன்னா தத்துரூபமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தது என்ட்ரில் பிள்ளையார். ஓம் நம சிவாய சொல்லம்மா. ஓம் நம சிவாய. அங்கே பாருங்கள் நந்தி சிலை இங்கே இருக்கும், செம்மையாக இருக்கும். நடி தேங்காய் இங்கேயே உடைக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்தது. அம்மு குடு, அது குடு, வச்சுக்கிறேன். சாமி ஆண்டவனே. உடைக்க முடியாங்க. சரி அங்கே ஓம் நம சிவாய. மேலே போட்டு மழை வந்துச்சு கோயிலுக்குள்ளவா. தேங்காய் இதில் வச்சிரு. கோயிலுக்குள்ளே போகலாம். இதான் வந்த வழிங்களா வந்தது. இங்கே தேங்காய் உடச்சிட்டு உள்ளே போகிறோம். லட்டு இன்னைக்கு ஆயா வருதுங்க. போன டைம் நம்ம வரும்போது வெளிநாட்டர் எல்லாம் வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தோம். ஃபாரினர்ஸ். சாமி இங்கேயும் தேங்காய் உடச்சி வச்சுருக்குறாங்க போல். நிறைய தேங்காய் பூ அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் அழுகி இருக்குது. இங்கேருந்து எட்டி எப்படி உடச்சிருப்பாங்க. எல்லாம் வந்து நிறைய தேங்காய் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்களா. நிறைய நாள் வாங்கி அங்கேயே கெட்டு போயிடுதா. கோவிலுக்கு வாங்கிட்டு வந்தால் என்ன மனசு கஷ்டமாயிடும்ல ஒரு சிலருக்கு. அம்மு நட்ரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க கோவில். பழங்காலத்து கோவில். நாங்களே கோயிலுக்கு வெளியே தான் நிறைய டைம் வந்திருக்கோம். உள்ளே வந்து பயங்கரமாக எப்போதும் கூட்டம் இருக்கும். உள்ளே நுழையவே முடியாது. ஃபங்க்ஷன் டைம், பூஜை டைம் இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் டிக்கெட்டு. நார்மல் டைமில் டிக்கெட்டு இல்லை. இன்றைக்கி டிக்கெட்டு இல்லை. இந்த மண்டே டைம்லாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும். கோவிலுக்குள்ளே வந்துட்டும் உள்ள கருவறையை பார்க்கணுன்னா நீ தான் நேரில் வரணும். உள்ள வீடியோ எடுக்க மாட்டேன். அலோடு இருந்தாலும் எடுக்க மாட்டேன். ஆனால் மோஸ்ட்லி அலோடு இருக்காது. Not allowed.
இந்த கோவிலுக்குள்ளே இல்லாத சாமியே இல்லைங்க. எல்லா சாமியுமே இருக்குது. லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் அப்படியே அழகாக ஒவ்வொரு இதுலேயும் விநாயகர் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சரௌண்டிங் சுற்றியுமே அவ்வளோ சாமி சிலைகள் நிறைய இருக்குது. இல்லை இங்கே வந்தால் இல்லாத சாமியே கிடையாதுங்க. நல்லா சூப்பராக நல்ல தரிசனம். கோவில் கூட்டம் ஹலோ அம்மா பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது. வெளியே சாமிக்கிட்ட போய் நிலை இருக்குது. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு நிறைய வரலாறு இருக்குது. கண்டிப்பாக இங்கே நான் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கான காரணம், தமிழ்நாட்டிலேருந்து டூரிஸ்ட் யார் வந்தாலுமே இந்த கோவிலுக்கு வராமல் போக மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்களும் இங்கே இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கோம். 5 வருஷம். அம்மா அங்கே நல்லா நில்றா, கால் சூடுதாங்க, நில்றா ஒரு நிமிஷம். கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கால் அம்மா கால் பற்றிக்குது. அங்கே சைடில் நில்லு, என்னாலே நிற்க முடியல. அங்கே நிழல் அங்கே தானே இருக்கு. கீழே வச்சிரு. ஊதுவத்தி பற்ற வச்சு சொல்லிடு. கொஞ்சமாக எடுத்துடுவாங்க. அப்படி போடாத. போகலாமா? அப்போ போய் நிகழ் போகலாம். அவ்வளோதான். ஓடு கால் சூடும். ஓடு அங்கே நில்லு, கூப்பிடுறோம். பாப்பா நிற்கிறா. வாடா போகலாம். அவ்வளோதான், பூஜைலாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். வேற என்ன? சாமி தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு கூட்டமே இல்லாமல் ஜாலியாக ரொம்ப சீக்கிரமாக இப்போ தான் வந்திருக்கோம். எப்போவுமே உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு 1/2 1 hour வரைக்கும் வேணும். இன்றைக்கி 1/2 hour அந்த டைம்லேயே வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். நல்ல தரிசனம். நாளைக்கு பார்த்திங்கன்னா சோமவாரன்றனால நாளைலேருந்து 2 நாள் ஏதோ ஃபங்க்ஷன் அந்த தேர்லலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே கர்நாடகாவில் என்னென்னு எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? அப்படியே எல்லாமே
பழங்காலத்து கல் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு டைம் வரும்போது இதோட வரலாறு சிறப்பு எல்லாமே நான் சொல்கிறேன். நிறைய இந்த கோவிலுக்குன்னு சிறப்பு இருக்குது. நம்ம ஊர்லேருந்து நிறைய விசிட் பண்ணுறாங்க. மைசூர் ஊட்டி ரோட் நஞ்சண்டீஸ்வரர் கோவில்லாம் எல்லாருக்குமே தெரியும். அடுத்த விழாவில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இந்த குட்டீஸோட சேட்டை தாங்கலப்பா, என்னென்ன வேலை பண்ணுதுங்க பாருங்கள். ஓகே, அடுத்த விழாவில் பார்க்கலாம் கைஸ். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வியூவர்ஸ் கொண்டு போகிறத பற்றி தான் அடுத்தடுத்த விழா கோவில் இந்த மாதிரி போனால் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச பார்த்தவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம அழகாக பார்த்திங்கன்னா இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆல்ரெடி இந்த கோவிலை